நம்ம தனித்துவமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிராங்க்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சவாலாகவே சொல்கிறேன், ஒரு 100லேருந்து 150 நடிகர்கள் நடிகைகளை பண்ண பிராங்க் சேனல் நான் தான். ஏன் இந்த மற்ற சேனல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதானே? அவங்களும் வனிதா பண்ணிருக்கலாம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க, இப்போ மதன் கௌரி மாதிரி நாலேஜாக படித்து புக்குகளை படித்து அதை பற்றி டேலண்டாக எடுத்து அவர் பெரிய ஆள் அப்படின்னு சின்ன ஆளுங்கிறத சொல்ல வரல, அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜில் மக்களுக்கு தேவையான ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அவர் கூட ஸ்கூல் காலேஜஸில் போய் கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், நான் போய் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ போய் கலந்துக்கலாமான்னு கேட்டால் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு படித்தவங்களை கூப்பிடணும்னா அவங்க சொன்னால் தான் கரெக்டான விஷயத்தை இன்றைக்கி என்ன மக்களுக்கு தேவையோ, தேவையில்லாமல் இந்த டிக்டாக்ல ரொம்ப ஒரு வல்கராக இருக்கிறவங்களை கூப்பிட்டு வேலை இந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்கிறக்கெல்லாம் கூப்பிட்டு அவரை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பையனுக்கு என்ன சொல்லணும்னா, நம்மளும் இந்த மாதிரி சாப்பிட்டா ஃபேமஸ் ஆகலாம், நம்மளும் இன்ஸ்டா ஐடி ஆரம்பிச்சு ஃபேமஸ் ஆகலாம் நினைக்க முடியாது. ஏன்னா பண்ணின ஆட்கள் ஃபுல்லாக நிறைய நெகட்டிவான ஆட்கள். அந்த காத்துக்கருப்புகளை இது திருச்சி சாதனைலாம் நான் போய் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போய் சவப்பெட்டி எடுத்துகிட்டு போய் பண்ணேன். அதெல்லாம் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. வராதீங்க, நீங்க என்கிட்ட வர்றீங்க. இன்டர்வியூ கொடுங்க, வேலை இல்ல. இன்டர்வியூ கொடுவா, நொண்டர்வியூ கொடுக்கணும். தொந்தரவு பண்ணுறாங்க. கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா போகுது சோசியல் மீடியாவில், வந்துடுறாங்க இன்டர்வியூ கொடுக்கணும் மைக்க தூக்கிட்டு. காசு கொடுக்க மாட்டாங்களாம், ஃப்ரீயாக வந்து கொடுக்கணுமா? காசு கொடுக்காம கொடுக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களை தானே இருங்க பேச விடுங்க அவங்கள. உங்களை ஒன்றும் இது பண்ணலையா? காசு கொடுக்காம ஃப்ரீயாக வரணுமாப்பா? நீங்கள் சொல்லிக்கலாப்பா, கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்றீங்களா? சூப்பர்ப்பா, கை கொடுங்கப்பா. இந்த அன்பு தான்ப்பா, அதுதான் என்னைக்கும் அன்பு. அது கரெக்டாக போட்டார். இது என்ன செய்யறது, வர்றது எடுத்து போட்டு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாரிச்சு போயிடுது நம்மளை வச்சு. நம்ம தான் கிடைச்சோமா 20 லட்சம் சம்பாதிக்க 30 லட்சம் சம்பாதிக்க. என்ன பண்றீங்க? நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டோம். நாங்கள் போட்டோம்னா எங்களுக்கு வந்தா பார்ப்போம். யாரையும் வற்புறுத்தி கூப்பிட மாட்டோம். வார்டு போட்டு எங்களை வற்புறுத்தி கூப்பிடுறீங்க. சும்மா இல்லாம எதையாவது ஒன்று பேசி விட்டு போயிடுறது, அப்புறம் கூப்பிடாம என்ன பண்ணுவாங்க? எங்க ஸ்டைலு எங்க அழகா பார்த்துட்டு நீங்க என்ன செய்றீங்க? ஒரு வீடியோ போட்டா ஒரு 1 மில்லியன் போகும், 10 மில்லியன் போகணும். ஏதாவது சொல்லிடாதீங்க. அழகு எது பிள்ளையெல்லாம் இருக்குது பார்த்து இருக்கட்டும். பாக்கலடம் போட்டேன். இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. இந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு தாத்தா. அது மாதிரி 4 ஆட்டு ஆட்டி விட்டோமா, பேசாம போக வேண்டியது. எதுக்கு யூடியூப் ஆரம்பிச்சீங்க? வயசானவனா போயிடுவோம், அந்த ரேஞ்சுக்கு தான் போயிடுவோம். ஜாலியா என்னப்பா தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு வாழ்க்கை ஒரு இன்னும் பையன் பேரம் கிட்ட பேச்சோட வேலைக்கு வாழ்றதுதான் போக வாழ்க்கை. வேண்டியது. எதுக்கு யூடியூப் ஆரம்பிச்சீங்க? நீ அங்க போக அப்பெல்லாம் போக பேரம் முடியாது. பேச்சோட வாழ்றதுதான் வாழ்க்கை. நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடணும். உங்க 2 பேரும் நம்மளே பாக்குறாங்க. காசு கொடுக்காம பண்ண முடியாதுங்க. அங்கிட்டு போங்க, நம்மளை பாக்குறாங்க இவங்கள பாக்குறாங்கன்னு போங்க அங்கிட்டு. சூப்பர் சூப்பர் தம்பி, சூப்பரா தம்பி, நல்லா இருடா தம்பி, நல்லா வருவடா நீலாம். ஆமா தாத்தா கூப்பிட்டாரு, போயிரு. அப்பா என்னன்னு உங்களை கண்டிச்சு விட்டு போங்க, நான் கிளம்ப வச்சுடுவேன், என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து கூட்டு போங்கப்பா. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடுங்க. உங்க சும்மா டார்ச்சர் பண்றாங்க, போங்க அங்கிட்டு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. என்னக்கா பண்றீங்க? என்னக்கா வாக்கிங் போறீங்க? அது போங்க போங்க. அக்கா இன்டர்வியூ தர மாட்டாருக்கா, இன்டர்வியூ தர மாட்டாரு. அது அந்த அக்காட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ஆக போகுது? அந்த அக்கா சொன்னால் நான் கொடுக்க மாட்டேன். என்னக்கா கரெக்டு தானேக்கா? யார் சொன்னாலும் நம்ம விருப்பப்பட தானே கொடுக்க முடியும். அந்த அக்கா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையா. ஏன்னா நீங்கள் பேசாதீங்க, தேவையில்லாமல் எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. அடுப்ப கிளப்பாதீங்க. இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன சார் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு சார். எதுக்கு நீங்க அவங்கள கூப்பிடுறீங்க? ஆமா அவர் தானே போயிட்டு இருக்காரு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நீ போங்கண்ணே, உடம்பு சரியில்லாதவங்க, நீ காசு தர முடியாதுன்னா நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவரை மாதிரி ஆளானா? அவ்வளோதான் ப்ரோ. தெரியுமா ப்ரோ? வாங்க ப்ரோ, வந்துட்டு போங்க. ஒன்றும் இல்லை, கேட்டுட்டு மட்டும் போங்க. 2 நிமிஷம், 2 மினிட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், 2 மினிட்ஸ்.
இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாட் இன்ட்ரெஸ்ட். மூளை இல்ல உனக்கு சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது, மூளை கொடுக்குற நேரம் இதான போய். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னாலே ரொம்ப காம்படிஷன் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ போட்டி. நான் புதுசா ஒருத்தன் வந்து சோஷியல் மீடியா ஆரம்பிக்கிறான், அதுல வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஐடியா கொடுப்பீங்க? போட்டி இல்லாம நீங்க வந்து ஒரு வெளியில ரோட்ல வந்து ஒரு இட்லி கடை போட்டா கூட போட்டி இருக்கும். போட்டி இல்லாம ஒரு தொழிலே கிடையாது. நம்ம தனித்துவமா என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நீ பிராங்க்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சவாலாவே சொல்றேன், ஒரு 100லேருந்து 150 நடிகர்கள் நடிகைகளை பண்ண பிராங்க் சேனல் நான் தான். ஏன் இந்த மற்ற சேனல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதானே? அவங்களும் வனிதா பண்ணிருக்கலாம், அவங்களும் கஞ்சா கரு பண்ணிருக்கலாம், அவங்களும் விமல் சார் விசால். ஏன்னா அந்த அப்ரோச்சிங் என்கிட்ட தனித்துவமாக இருந்துச்சு. பேசுவேன், அந்த பழக்க வழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டேன். அது ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சினிமாவே எடுத்துக்கிட்டிங்களேன், நான் நந்தன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த டேரக்டர் வந்து இரா சரவணன் சார். அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு வந்து இந்த வீடியோஸ் அவர் கண்ணில் பட்டு ஓகே இந்த பையனுக்கு இந்த ரோல் கொடுத்தா அவனால் பண்ண முடியும், எனக்கு தாங்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரு தனித்துவம். இது எல்லாமே ஒரு தனித்துவம் இருந்தால் தான் நீங்கள் இங்கே நிற்க முடியும். ஆனால் வந்துடலாம், இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி நிறையா சோசியல் மீடியாவில் வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு, ஸ்டேபிளாக வந்து நீங்கள் இதில் இருக்கிறதுக்கு ஜிபி முத்து, வாட்டர்மெலன் ஸ்டார், சாதனா, இப்போ யாரையுமே தவறாக சொல்லலாம், அவங்க வந்திருக்கலாம். பட் இதில் நீங்கள் ஸ்டேயாக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் தனித்துவத்தை காட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா வந்துட்டு என்ன டைலாக் கொடுத்தாலும் அசால்ட்டாக த்ரோட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நந்தன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், பெரிய கேரக்டர் தான் அந்த கேரக்டர். இப்படி நீங்கள் கேரக்டர் பண்ணணும்னா கேமரா ஃபியர்னஸ் கூட தைரியமாக நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ண தெரியும். நமக்கு அந்த விஷயம் பண்ணினா தான் நீங்கள் நிற்க முடியும், இல்லைன்னா நீங்கள் காணாமல் போயிருவீங்க. அதனால் யாரையும் குறை சொல்லலை, வாய்ப்புகளை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லுவேன் சில பேர். இப்போது இந்த யூடியூப்பில் வர ஏர்னிங்ஸ் வச்சுட்டு நிறைய நல்லது செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் நான் நல்லது செய்கிறேன், விளம்பரப்படுத்துகிறேன், அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் இல்லை. நான் ரொம்ப பெருசாலாம் நல்லது செய்யலை. இந்த வட்டம் ஒரு 10th ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் கட்டினோம். அப்புறம் ஒரு சின்ன ஃபேமிலி, கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்தோம். இது ஃபுல்லாமே சின்ன அமௌண்ட், ரொம்ப சின்ன அமௌண்ட். ஆனால் செய்கிறேன். என்னுடைய ஐடியாலஜி என்னென்னா, ஒரு வருஷத்தில் ஒரு 2 குழந்தைகளுக்கு கல்விக்கு, ஏன்னா என்னால் எஜுகேஷனை பெருசாக கொண்டு போக முடியல. எங்கள் அப்பா தவறினதுக்கப்புறம் 2018 நான் ஐடிஐ தான் படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து என்னால் பெருசாக போக முடியல. அதனால் நான் படிக்கிற பசங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அது போக யங்ஸ்டர்ஸ் போதையிலேருந்து பெருசாக அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போயிடாமல் அதுக்குள்ளேருந்து வந்து நீங்கள் நல்லா உங்கள் தொழிலை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த மாரத்தான்லாம் பண்ணேன். இந்த ட்ரக் அவேர்னஸ்க்காக பண்ணேன். அது ஒரு 3 மாரத்தான் பண்ணியிருக்கேன். ஒரு மாரத்தான் விமல் சார் வந்து கலந்துக்கிட்டாரு. ஒரு இது பண்ணேன், அந்த சிலம்பம் கலை நிகழ்ச்சி, அதுவும் ஒரு விழிப்புணர்வுக்கு தான். அதில் வந்து சசிகுமார் சார் கலந்துக்கிட்டாங்க. 3 மாரத்தான் பண்ணியிருக்கேன் இதுவரை. 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு இதுவரை. ஒரு சோசியலாக நம்ம ஏதாவது பண்ண நினைக்கிறோம் அந்த மக்களுக்கு. இப்போ இந்த சினிமா வாய்ப்புகள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நிறைய படங்கள் வேற நடிச்சிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து 5 படங்கள். ஸோ இதை தாண்டி நியூவாக வேற சினிமா வாய்ப்பு வந்து நான் தான் சொன்னேன்ல, நான் இதுவரை போய் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியோ ஒன்று நடித்து காட்டியோ என்னுடைய ஃபுல் நடிப்பு திறமையை காட்டுற அளவுக்கு பெரிய நடிகர்லாம் கிடையாது. வீடியோ பார்த்துருப்பாங்க, பார்த்து கூப்பிட்டு பண்ணுவீங்களா அந்த ரோல் அப்படின்னு கேட்பாங்க. 2 நாளோ 5 நாளோ 10 நாளோ ஷெடியூல் ஒன்று கேட்பாங்க. அப்புறமாட்டிக்கு சரிங்க சார் நான் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும். எனக்கு இது இறைவனோட அருளால் படத்துலேருந்து நல்ல ரோல் தான் கிடச்சிச்சு. இப்போ வரையும் நல்ல ரோல் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு லைனப் வச்சுருக்கிறேன். அதாவது சசிகுமார் சாரோட நடிச்சிருக்கேன், ஜெயம் ரவி சாரோட நடிச்சிருக்கேன், விமல் சாரோட நடிச்சிருக்கேன், ஜெய் சார் அண்ட் பிரேம்ஜி சாரோட மலேசியாவில் ஒரு படம் 35 நாள் நடிச்சிருக்கேன். இப்போ கரண்ட்லி ஒரு பெரிய ஹீரோ, அது வந்து இன்னும் போனோன்னு பண்ணலான்னு அது ஒரு படம் போகிறேன். எனக்கு ஒரு பர்சனலான சில அப்ரோச்சஸ் வந்துட்டு இருக்கு, நானே இண்டிவிஜுவலாக பண்ணுற மாதிரி எல்லாம் வருது. பட் லைனப் வச்சிருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல படம். எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா இப்போ நடிப்பு ஆடிஷன் அட்டன் பண்ணி அந்த அழுகை வர்றதெல்லாம் பெரிய விஷயம், அந்த சோகம் கொண்டு வர்றது பெரிய விஷயம். ஆனால் சிரிச்சிடலாம், பேசிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் அந்த நந்தன்ல கேரக்டர் பார்த்தேன், ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க, நல்ல கேரக்டரும் கூட. அது எப்படி வச்சிருக்கீங்க? ஒரு கேஷுவலா ஒரு யூடியூபர் அப்படின்றத தாண்டி இந்த சினிமாக்குள்ள அந்த கலை எப்படி வந்து? நான் சொன்னேன், இப்போ நீங்கள் யூடியூபராக இருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டு ஒரு 5 லட்சம் சேனல் கூட இருக்கலாம். எல்லாரும் நடிகனாக ஆயிட முடியுமான்னா முடியாது. எல்லாரும் விஜய் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணலாம், எல்லாரும் சிவகார்த்திகேயன் சார் ஆயிட முடியாது. அது மாதிரி எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட முடியாது. அது காரணம் என்ன? உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், கற்றுக்கிறணும். இப்போ நான் ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன், ஆக்டிங் சம்மந்தப்பட்டது நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். லேட்டஸ்ட்டாக 2-3 நல்ல இயக்குநர்கிட்ட நான் புத்தகம் வாங்கியிருக்கேன். இரா சரவணன் சாரோடைய புத்தகம் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து சீனு ராமசாமி சாரோட ஒரு புத்தகம் ஒன்று படிச்சிருக்கேன். அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல விஷயங்களை நான் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னையை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இம்ப்ரூவ்ஸ் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். இல்லை இங்கேயே நான் தேங்கி கடந்துட்டேன்னா அவ்வளோதான், ஒரு குட்டையில் கிடக்கிற நீர் ஆயிடுவோம். ட்ரை பண்ணுறேன், முயற்சி எடுக்கிறேன், கற்றுக்கிறேன், நிறைய கற்றுக்கிறேன். உங்களுக்கு இந்த நெகட்டிவ்ஸ்லாம் வந்திருக்கா? என்ன நெகட்டிவ்? கமெண்ட்ஸ் அதெல்லாம் எல்லாருக்குமே வரும்.
என்ன மாதிரி ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆக்கு? மன உளைச்சல் ஆகலை. அது ஏன் மன உளைச்சல் ஆகுனா, நம்ம அதில் பழக்கப்பட்டுட்டோம். அது ஒரு ஏற்றுக்கிட்டு போயிட்டோம். இல்லைன்னா அது இக்னோர் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிருப்போம். அப்படி தான் பார்த்துருப்போம். நீலாம் ஒரு ஆளா உன் மூஞ்சிலாம் பார்க்க முடியல, நீலாம் நடிக்கிறதெல்லாம் ரசிக்க முடியல, நீலாம் ப்ராங்கே ஒன்று பண்ண தெரில, நீலாம் என்னடா பண்ணுற அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அது வரத்தஞ்சிச்சு. ஆனால் அது ஒரு 100 வீடியோக்கு 50 வீடியோக்கு தாண்டினதுக்கு அப்புறமே சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அப்படியே பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஏன்னா நான் பண்ணின ஆட்கள் ஃபுல்லாக நிறைய நெகட்டிவான ஆட்கள். அந்த காத்து கருப்பு கலை, இது திருச்சி சாதனாலாம் நான் போய் ஒரு பெட்டி அவங்கள எடுத்துகிட்டு போய் பயங்கரமா திட்ட வேற சவப்பட்டி செஞ்சாங்க எடுத்துகிட்டு போய் எல்லாம். பண்ணேன். அதெல்லாம் நிறைய பாசிட்டிவ் எனக்கு மாறிச்சு. எப்படின்னா அதுக்கு அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், அப்படி அந்த மாதிரிலாம் ஆச்சு. அது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. நம்ம வந்து என்னன்னா நம்ம பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கணும், வர்றதை ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே. இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து இந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் நிறைய வருது இல்லையா? அந்த மாதிரி நீங்க எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா ஃபேக் ப்ரொமோஷன்னா என்ன? என்ன ஃபேக் ப்ரொமோஷன்? எப்படி சொல்றதுன்னா, எங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, ம் நாங்க வந்து ஒரு அமௌண்ட் அனுப்புறோம் ம் அப்படின்ற மாதிரியான கால்ஸ் நிறைய வருது. ப்ராடக்ட்ஸ் வச்சு products சொல்கிறீங்களே. வச்சு. நான் மோஸ்ட்லி ஷாப்புக்கு போய் பண்ணி கொடுப்பேன். எல்லா கடைக்கும் ப்ராங்க் வீடியோ பண்ணி கொடுப்பேன். அந்த கடையில் உள்ள ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுவேன். அந்த கடை நல்லா ரொம்ப நாளாக இருக்கா, ஸ்டேபிளாக இருக்காங்களா, அங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, எத்தனை வருஷம் ரன் பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் வந்து நான் பண்ணுவேன். அதாவது அதை பத்தி கேட்டுக்குவீங்க, ஆமாம், அவங்க கேட்டுட்டு ரொம்ப எல்லாம் வருஷம் கரெக்டா பண்ணுறாங்களா, இருக்கா அப்படின்னு. எவ்வளோ நாளாக பண்ணுறாங்க, ஹோல்சேலாக பண்ணுறாங்க, ரீட்டெயிலில் பண்ணுறாங்களா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நம்ம கடையிலுக்குள்ளே தான் போய் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பற்றி விளம்பரப்படுத்தினதில்ல. ரொம்ப ஒரு ஆப்லேயுமே இந்த ரம்மி இது மாதிரிலாம் ஆப்பில் நிறைய இருக்குது. அதுலேயும் நெகட்டிவான ஆப் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்லாம் பெருசாக எடுத்து பண்ணதில்லை. வரும், அதை உண்மையை சொல்லணும்னா யூடியூப்போடைய ப்ரொமோஷனில் தான் நமக்கு இன்கம் வரும். ஏன்னா அதுதான் நம்மளை ரன் பண்ண முடியும். நம்ம சர்வேவல் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு 8 பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. கேமராமேன், எடிட்டர், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே நான் சம்பளம் கொடுத்தோம். ஆனால் ஆஃபீஸ் வாடகை கொடுக்கும். சென்னையில் வாடகை உங்களுக்கு தெரியும். சென்னையில் எனக்கு 25,000 30,000 வாடகை குறைஞ்சி கிடையாது ஆஃபீஸ். இதுக்கெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் எந்த ப்ரொமோஷனும் நீங்கள் சொன்ன மாதிரி தவறான ப்ரொமோஷன்ஸ் பண்ணலை. ஏர்னிங்ஸ் பத்தி கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதான். எவ்வளவு மேக்ஸிமம் வருது? அதாவது ஆரம்ப நிலை வேற, இப்போ இருக்கிற நிலைமையில இப்போ உண்மை எக்ஸாம்பிள்லாம் ஒரு நல்ல ஹீரோ ஒரு படம் ஓடுதுன்னா, படம் ஓடும்போது அந்த ஹீரோவுக்கு சம்பளம் கூடிரும். இன்னைக்கு 1 கோடி வாங்குறான்னா அடுத்த படத்தில் 2 கோடி வாங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு சம்பளம் ஏறும். அது மாதிரி யூடியூப் எப்படின்னா வியூஸ் போகும்போது சம்பளம் ஏறும், வியூஸ் டவுன் ஆனால் குறைஞ்சிரும். இதுதான் நான் அதிகபட்சம் ஒரு 2 lakhs வரை ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன். மந்த்லி 2 lakhs வரலாம் ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 5,000 வரை கம்மியாகவும் ஏர்னிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த நேரங்களில் வியூஸ் போகாமல் டவுன் ஆயிடுச்சுன்னா போயிடும். பட் அந்த 2 lakhs நிரந்தரமாக கிடையாது. ஒரு மாதம் 2 lakhs வரும், ஒரு மாதம் 50,000, ஒரு மாதம் 25,000, இப்படி குறைஞ்சிட்டே இருக்கும். ஏற்ற இறங்கல். இப்போ மினிமமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரை வந்துருக்கு. மினிமம், மேக்ஸிமம் சொல்ல முடியாது. மினிமம் 50 ரூபா வரையா. இது 2 ரூபா வரையும் நான் எடுத்திருக்கேன் ஒரு மாதத்துக்கு. பட் ஆனால் இதை வச்சுமே ரன் பண்ணலை. நான் 2-3 பிஸ்னஸும் பண்ணுறேன். என்னுடைய பர்சனலாக இப்போ நான் டர்ஃப் வச்சுருக்கேன், மதுரையில் கிரிக்கெட் டர்ஃப் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வர்றதை ரொட்டீன் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு வந்து சிகரெட் அடிக்கணும், தண்ணி அடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரலை. தப்பு சரிங்கிறது அவங்க விருப்பம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசாக இருக்கிறதுனால நான் சிறு சேமிப்பு பண்ணி எறும்பு மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ப்ரொமோஷன் அப்படின்ற பேர்ல யூடியூபர்ஸோ இல்லை சீரியல் ஆக்ட்ரஸோ இப்பெல்லாம் கூப்பிட்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி கூப்பிட்டவங்க எல்லாமே, நான்லாம் சின்ன வயசுல கூப்பிட்டவங்க எல்லாமே ஏதோ ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை ஏதோ வாழ்நாள்ல சாதிச்சவங்க, பிஸ்னஸ் மேனு, எங்க அப்துல் கலாம்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி கூப்பிட்டது போக இப்போ அந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். சசிகுமார் சார் நந்தன் ப்ரொமோஷன் நீங்களும் இருந்தீங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. என்ன கேள்வி கேட்டேன்னா, நீங்க ஏன் ஹை லெவல்ல ப்ரொமோஷன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கேள்வி நான் தான் கேட்டேன். சார் சொல்லியிருந்தா என்னுடைய மாணவர்களை வந்து நான் அந்த வழியில படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ வந்துட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க, இப்போ மதன் கௌரி மாதிரி நாலேஜாக படித்து புக்குகளை படித்து அதை பற்றி டேலண்டாக எடுத்து அவர் பெரிய ஆள் அப்படின்னு சின்ன ஆளுங்கிறத சொல்ல வரல, அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜில் மக்களுக்கு தேவையான ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அவர் கூட ஸ்கூல் காலேஜஸ்குள்ளே போய் கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்று, இப்போ நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நான் போய் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ போய் கலந்துக்கலாமான்னு கேட்டால் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ப்ராங்க் சேனல் பண்ணுறாள், ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோதான். அப்படி நீ வந்தால் என்ன செய்யணும்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு என்னை எப்படி கூப்பிடணும்னா, இந்த யூடியூப்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, சினிமாலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. இவர் எப்படின்னா 3ஆவது இடத்துல 2ஆவது இடத்துல வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். பட் எதுக்கு படித்தவங்களை கூப்பிடணும்னா, அவங்க சொன்னாதான் கரெக்டான விஷயத்தை இன்னைக்கு என்ன மக்களுக்கு தேவையோ, அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையோ அதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள கூப்பிட்றது நல்லது.
தேவையில்லாமல் இந்த டிக்டாக்ல ரொம்ப ஒரு வல்கராக இருக்கிறவங்கள கூப்பிட்டு மேலே இந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்கிறக்கெல்லாம் கூப்பிட்டு அவரை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பையனுக்கு என்ன தோணுன்னா நம்மளும் இந்த மாதிரி சாப்பிட்டா ஃபேமஸ் ஆகலாம், நம்மளும் இன்ஸ்டா ஐடி ஆரம்பிச்சா ஃபேமஸ் ஆகலாம் நினைக்க முடியாது. அவனுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு. ஆனால் என்னைய மாதிரி ஆட்களை கூப்பிடாதீங்க, நல்ல தெளிவாக படித்த அறிவார்ந்தவங்களை கூப்பிடுங்க. நான் வந்து ராமநாதபுரத்தில் ஸ்வாட்சன் ஸ்கூலில் படித்தேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் கண்ணில் பார்த்த ஒரு அபூர்வ நிகழ்ச்சி என்னன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எங்கள் ஸ்கூலில் தான் படித்தார். தமிழ் மீடியம். ஆமாம், தமிழ் மீடியம். ஸ்வாட்ஸ் ஸ்கூல் தமிழ் மீடியம் இருக்குது ராமநாதபுரத்தில், ரோட்டு மேலே இருக்கும், சர்ச்சுக்கு பக்கத்தில், ரோமன் சர்ச் பக்கத்தில். அந்த ஸ்கூலில் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்திருந்தார். அப்போ வந்து அந்த 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 விஷயத்தை நான் பார்க்கும்போது எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரையும் நான் இருக்குது, அவர் பிறந்த, அவர் வளர்ந்த, அவர் படித்த ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு. அது ஒரு மெமரி. அவரை மாதிரி ஒரு விஞ்ஞானி, அவரை மாதிரி ஒரு இந்த நம்ம எப்படி சொல்கிறது, வேர்ல்டுக்கே ஒரு அடையாளம். நம்ம வேர்ல்டுக்கே ஒரு அடையாளம்னா எப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவை மற்ற நாடுகள் பார்த்து இந்த நாடு யார் இந்த நாட்டில் இருந்து வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை சொல்லுவாங்க. அவர் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, அது எனக்கு மெமரியாக இருக்குது. இதே ஒரு யூடியூபரோ இல்லை ஒரு நடிகரை பார்த்தோம்னா பெரிய மெமரியாக இருந்திருக்கு. பட் நடிகரில் கூப்பிடல தப்பு இல்லை, பட் இருந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரிய அதிகாரிகள் படித்தவங்களை கூப்பிடுங்கிறது கருத்து. அந்த மாதிரி நீங்களும் என்னவே எல்லாருமே கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். கூப்பிட்டுருக்காங்களா அந்த மாதிரி? இல்லை, கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இதுக்கு போனேன். ஆனால் நான் ஒரு 3ஆம் இடத்துல இருந்தேன். அப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரி வந்திருந்தாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார், அதுக்கப்புறம் நானும் உட்காந்துருந்தேன். அது வந்து இந்த இதோட நீட்டு சம்மந்தப்பட்டது கூப்பிட்டுருந்தாங்க. நீட்டு கோச்சிங் சென்டர் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். நான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் வந்து 4வது 5வது தான் பேசுவேன். அவங்களாம் பேசி முடித்தோன்னே நான் ஒரே வார்த்தை சொன்னேன், படிங்க, படிப்பு ரொம்ப முக்கியம், படித்தா தான் முன்னேற முடியும். நாளைக்கு எது வேணால் உங்களை விட்டு போயிடலாம், படிப்பு உங்களை விட்டு போகாது. உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு படிச்சுங்க, ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது சொல்கிறதுக்கே எனக்கு வந்து நாலேஜ் இல்லை, நானே கம்மியாக படிச்சிருக்கேன். ஓகே. இப்போ நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டால பாத்திருப்பீங்களா? நாங்களாம் நிறைய பாத்திருக்கோம். பார்க்கும்பொழுது என்னப்பா இவங்களை கூப்பிட்டு வச்சா, கவர்மெண்ட் ப்ரொமோஷனுக்கு இவங்க எல்லாம் கூப்பிடுறீங்க அந்த மாதிரி, நீங்க இந்த மாதிரி பார்த்து ஏன்பா இவங்க எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி மன உளைச்சல் ஆகி இந்த மாதிரி யாராவது இல்லை, நான் அப்படி மன உளைச்சல், நான் யாரை பார்த்தும் பொறாம போகிறது மன உளைச்சல் எனக்கு பட்டதில்லை. ஏன்னா எனக்கு என் டார்கெட் பெருசாக இருக்குது. நான் வந்து எய்ம் சினிமா வச்சு ஓடிடணும், எப்படியா உள்ள இறைவனோட உள்ளே போயிடணும் அப்படின்னு நான் நம்பி ஓடிட்டு இருக்கேன். யாரை பற்றியும் பொறாமப்படலை. நம்ம அப்படி கூப்பிட்ட வீடியோக்களையும் பெருசாக பார்க்கல, ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. அவார்டுகள் நிறைய பார்த்துருக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் அவார்டுலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, எதுக்குற அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. பட் என்ன அவார்டாக இருக்கட்டும், அதெல்லாம் அவார்டு கூட கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு என்கரேஜ் பண்ணுறது கொடுக்குறது. பட் ஸ்கூல் நிகழ்ச்சி கூப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே மூவி ப்ரொமோஷனே காலேஜஸில் பண்ணுறது தப்புன்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ யூத்துன்னு ஒரு படம் வந்துச்சு, யூத்துங்கிற படம் யூத்துக்கான ஒரு படம் தான். பட் ஆனால் லாஸ்ட்டில் நல்ல மெசேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. பட் அதை ஸ்கூல் காலேஜில் பண்ணாமல் ஒரு மால், ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு பிளேஸ், இல்லை அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு அங்கே வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்போ காலேஜ் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது என்ன ஆயிரும்னா, அவங்களுக்கும் நம்ம இவங்க தான் ஸ்டார் இருந்தோமா, ஆனால் அவங்களுக்கு தான் சொல்லணும், டே ஹீரோ வந்து இவங்களடா, உண்மையான ஹீரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு கலெக்டரு, படித்து முன்னேறவங்களா காட்டினீங்கன்னா, இல்லை அப்துல் கலாம் ஐயா மாதிரி, ஒரு அப்துல் கலாம் ஐயா இன்னொரு வரமாட்டார், அந்த ரேஞ்சில் உள்ளவங்க யாரையா காட்டினீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறேன். சரி, இப்போ ஃபைனலாக அவங்களுடைய அந்த புதிய பயணம், அதாவது புதுசா ஹீரோவா பண்ண போறதா? இல்ல அப்படிலாம் எதுவும் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, இல்லை அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அப்டேட்டாக அஃபிஷியலாக வர்ற வரையே வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் குமுதம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நான் சின்ன பிள்ளையில நான் பார்த்துருக்கேன், பெருசாக படிக்கிற அளவுக்கு நாலேஜ் நான் அப்போலாம் 5 ரூபாய் நினைக்கிறேன், அப்போ இருந்து பார்த்துருக்கேன். பெரிய புத்தகம் ஒரு அந்த மாதிரி ஒரு வியந்த ஒரு எப்படி சொல்கிறது, தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மக்களுக்கு அன்னைக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு, அது விஷயம். அதனால் நீங்கள் கேட்குறதுனால என்னால் அப்டேட் என்னென்னா பண்ணலாம்னு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நல்ல டேரக்டர், ஒரு பெரிய டேரக்டர், நல்ல டேரக்டர். சரி, எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஆசை? அதான் நான் வந்து ஒரு கிராமத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வரலான்னு தான் ஆசைப்பட்றேன். வருத்தப்படா வழி சங்கம் மாதிரி ஒரு என்டர்டெய்னராக வரலான்னு ஆசைப்பட்றேன். அதுதான் நமக்கு நல்லா ஜாலி. ஆமாம், இல்லை ஜாலியாக இருக்கும்னா நம்ம ஃபேஸுக்கு எது செட் ஆகாமல் இருக்கலாம். நம்ம போய் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி இங்கிலீஷில் பூசன் பேசுகிறதுலாம் நம்ம செட் ஆகாது. நம்ம வரும்போது அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வருத்தப்பட வழி சங்கம் மாதிரி ஒரு என்டர்டெய்னராக வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், என்ன நம்ம நினச்சாலும் நமக்கு கதை வர்றது தானே இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, உங்கள் சினிமா பயணம் சரி, யூடியூப் பயணமும் இன்னும் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். நன்றி சிஸ்டர், நீங்களும் சூப்பர், நல்லா பண்ணுறீங்க, பெருசாக வரணும், இன்னும் பெரிய பெரிய ஆளுகளை இன்டர்வியூஸ் எடுக்கணும். நானும் ஒரு வேளை கதை நாயகனை வந்தால் அடுத்த தடவை நம்மளை சந்திப்போம் அடுத்த இன்டர்வியூவில். இல்லை நடந்துச்சுன்னா சந்தோஷம். யூனிவர்சல் இருக்குது, அதுக்கான ஆக்சுவலாக அதுக்கான விதையுமே விழுந்துருச்சு. செடியாக மரமாக வளர்றது தான், விதையெல்லாம் விழுந்துருச்சு, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ராசஸ் போகுது. பட் ஆனால் ஏன் அதை வந்து நான் வெளிப்படுத்த முடியாது, அது நம்மளுடைய ஆஃபீஸ் இல்லை, அவங்க பண்ணணும். அதனால் ஆனால் காலங்களில் அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு.
நான் அதை நம்புறேன். நம்புங்க. ஆமா. தேங்க்யூ ஸோ Thank you, மச். நன்றி, தேங்க்யூ. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி, பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ், விஸ்காம் அண்ட் அனிமேஷன், டிசைன் ஸ்டடீஸ், Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.